Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Group 4 எக்ஸாமுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் ஆல்ரெடி வந்துட்டு Group 4ஓட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவாக உங்களுக்கு போட்டேன். ஸோ அதிலே சொல்லியிருந்தேன் ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களால் வந்துட்டு இந்த எக்ஸாமை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எடுங்க. ஸோ சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு அதை கலெக்ட் பண்ணுறதுலேயே வந்துட்டு டைமை வந்து ஓட்டிடக்கூடாது. ஸோ நமக்கு எக்ஸாம் எப்போ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா June 9. ஸோ இன்றைக்கி டேட் வந்து Feb 1. ஸோ உங்களுக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா ஃபெப்பு, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 30 டேஸு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்துக்கு 120 டேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 120 டேஸை நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட Group 4 எக்ஸாமோட ரிசல்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். நான் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ப்ரிப்ரேஷன் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரியாதவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் Group 4 அட்டென்ட் பண்ண போகிறேன், எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சோர்ஸ், முக்கியமான சோர்ஸே எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட சமச்சீர் புக்கு தான். ஸோ SCERT புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து நம்ம சேனலோட வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு சப்ஜெக்டையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக தமிழ்நாடு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா Term 1, Term 2, Term 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேர்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நான் அப்படி இல்லாமல் ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு 6th-லேருந்து 10th, முக்கியமாக வந்து 10th, சில எக்கனாமிக்ஸு, அப்புறம் வந்துட்டு INMலாம் நீங்கள் 12th வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா 12th வரைக்கும் தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷு, தமிழ். ஸோ இங்கிலீஷ் வந்து நமக்கு தேவைப்படாது, அதனால் தமிழ், ஆப்டிடியூட். ஸோ இந்த மாதிரி 9க்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபிசிக்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாபிக் இருக்குது, லாஸ் பற்றி படிக்கணும், ஃபோர்ஸ் பற்றி படிக்கணும், அப்புறம் வந்துட்டு ப்ரெஷரு, அதுக்கப்புறம் ஹீட் பற்றி, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பற்றி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பார்க்கலன்னா சிலபஸ் கூட நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சிலபஸ்ன்னு இருக்கா, இங்கே வந்து Group 4ன்னு கிளிக் பண்ணுங்கள். Group 4 சிலபஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு Group 4ஓட சிலபஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்னவா இருக்குது, ஃபிசிக்ஸு, இந்த 2ன்றது கெமிஸ்ட்ரி, 3 and 4 வந்து உங்களுக்கு பயாலஜி. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்ல அதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றின டாபிக் வந்து இதில் இருக்குது. ஸோ அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி மட்டும் நீங்கள் என்ன பண்ணான்னா இந்த லெசனை வந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி படித்து அதோட புக் பேக் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வெப்சைட்லேருந்து ஒன்றா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். 6th ஸ்டாண்டர்ட்னு தனியாக அப்படி டவுன்லோட் பண்ணாதீங்க. ஃபிசிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th எல்லாத்தோட ஃபிசிக்ஸையும் ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம சேனல்லேயே உங்களுக்கு பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போங்க. பிளேலிஸ்ட்லேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோ
கோர்சஸே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் தான், எதுவுமே வந்து இதில் பெய்டு கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் வீடியோ வந்து உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளேலிஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ அதில் வந்து டாபிக் வைஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படி சொல்லி போனீங்கன்னா சைடில் பாருங்கள் நேச்சர் ஆஃப் யூனிவர்சஸ், சயின்டிஃபிக் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடியோஸ் இருக்கும். அது இல்லாமல் கொஷின் அண்ட் ஆன்சர் சீரீஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி சேனலில் வந்து ஃப்ரீ சோர்ஸாக நிறையா வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பெய்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஃப்ரீ சோர்ஸு, இது மட்டும் பெய்டு. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் பெய்டு. ஸோ புக்ஸ் வந்து எத்தனை புக்ஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 3 புக்கு இருக்குது, ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்குது. 3 புக்கு எதுனா சயின்ஸுக்கு 2 புக்கும், ஜியாகிரபிக்கு 1 புக்கும் இருக்குது. அண்ட் ஜியாகிரபிக்கு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்க். இதை கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் சீரீஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட ப்ரிவ்யூ வீடியோ வந்து இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த புக் வேணுமா வாங்க வேண்டாமா நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்தியா போஸ்ட் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து நம்பிக்கை இல்லை, வருமா வராதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக அமேசான்லேயும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு புக்ஸ் இல்லாமல் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கும். பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியாக டாபிக் வைஸ் இருக்கும். இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்னால் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாபிக் தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இது மாதிரி நான் இது வரைக்கும் வீடியோ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து புக் பேக் கொஸ்டின் கவர் ஆகாது, பட் நம்மளோட புக் மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வந்து கவர் ஆகும். பிடிஎஃப் ஃபைல் வந்து மெயில் வரும். அதுவே டிஎன்பிஎஸ்சி நம்மளோட புக்ஸ் வந்து நம்ம சேனலோட புக்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு கொரியரில் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என் சைடில் இருக்க சோர்சஸ். இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு மற்ற அகாடமியோட சோர்ஸ் வச்சுருக்கேன், இல்லைனா வந்துட்டு மற்ற புக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அது உங்களோட விஷ், நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கலாம். நானே வந்துட்டு உங்களுக்கு என்ன சொன்னேன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஸோ ஸ்கூல் புக்ஸில் வந்து அங்கங்கே இருக்குது, அது என்னால் சேர்த்து படிக்க முடியல அப்படின்றவங்க நம்ம சேனலோட சயின்ஸு அப்புறம் வந்து ஜியாகிரஃபி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மற்றதுக்கு இப்போதைக்கு நம்ம சேனலில் வந்து புக்ஸ் வந்து இன்னும் போடலை. நீங்கள் அதுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலோ இல்லைனா வீடியோ கிளாஸஸோ வந்து பார்த்து வந்து படிச்சுக்கலாம். ஸோ அவங்களோட விருப்பம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சோர்ஸ் மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைமை வந்து அலோகேட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வந்துட்டு நான் வந்து ஒரு 5 hours படிப்பேன், 6 hours படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அலோகேட் பண்ணி கட்டாயம் அந்த டைமை வந்துட்டு அந்த ப்ரிப்ரேஷனுக்காக தயவு செய்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஒர்க்கையுமே அந்த டைம்குள்ளே வந்து கொண்டு வராதிங்க. ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் நீங்கள் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி மார்னிங்கும் ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு 1 week ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத அந்த வீக் எண்டில் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் 3 மாதம் முட்டி படிச்சுட்டு 4வது மாதத்தில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மந்தில் படித்ததை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ஏன்னா மறந்துடும். ஏன்னா புதுசாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புது டேட்டாஸாக படித்து உங்களோட பிரெயினில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ முன்னாடி படித்தது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி மறந்துடும். அதனால் எவ்ரி வீக் என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் பிளான் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வாட்டி நான் என்னோட சேனலில் எந்த விதமான டெஸ்ட் பிளானும் இது வரைக்கும் போடலை அண்ட் போடுற ஐடியாவும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு நிறைய இப்போ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஃப்ரீ டெஸ்ட் பிளான்ஸ் வந்து போட போகிறாங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். வேறு நீங்கள் வந்துட்டு பிலீவ் பண்ணுற ஏதாவது சேனல்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதத்துலையும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அகாடமி போய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் அகாடமிலேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கைடு வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேயே வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து அகாடமி போக முடியாமல் யூடியூப் மூலமாகவும் அப்புறம் வந்துட்டு இன்டர்நெட் மூலமாகவும் படிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸாக வந்துட்டு இது இருக்குது. அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து மஸ்ட்டு. ஸோ 2016 மோஸ்ட்லி எல்லா கொஷின் பேப்பரையுமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் வந்து கோ த்ரூ வந்து பண்ணுங்கள். ஒரு டாபிக் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த சப்ஜெக்டில் எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து டிக் பண்ணிகிட்டே வந்து வாங்க. அடுத்து வந்துட்டு கரண்ட் அஃபேர் வந்து
வந்துட்டு மந்த்லி பிடிஎஃப் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஜூனில் தான் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஸோ எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து படிங்க. ஸோ செப்டம்பர்லேருந்து மந்த்லி பிடிஎஃப் வந்து இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு ஒவ்வொரு மந்த்லி பிடிஎஃப்லேருந்தும் மார்க் பண்ணி பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து படிங்க. அது மாதிரி இங்கே வீடியோஸு புக்ஸு பிடிஎஃப் எது இருந்தாலும் அதை பார்த்து உங்களோட நோட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ரிவைஸ் வந்து பண்ண முடியும். மறுபடியும் அந்த பிடிஎஃப்பை பார்த்து படிக்கிற அந்த ஒர்க்கே வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிக்கிற ஹேபிட்குள்ளே வந்து வாங்க. ஸோ இப்போது எந்த சப்ஜெக்ட்க்கு அப்புறம் எந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் வரும், ஜிஎஸ்லேருந்து 75 கொஸ்டின் வரும், அண்ட் அப்புறம் வந்துட்டு ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின் வரும். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸு, அதனால 300 மார்க்ஸு. ஸோ இப்போது ஜிஎஸ்ல ஃபஸ்ட்டு என்ன டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8. ஸோ யூனிட் 8னா தமிழ்நாடு சொசைட்டின்னு சொல்லுவாங்க, கல்ச்சர் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் என்னெல்லாம் வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி, அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர் பற்றி, அப்புறம் வந்துட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி, அப்புறம் உமன்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி இதெல்லாம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூனிட் 8ல் நிறைய கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் ஜென்ரல் தமிழ் படிச்சிங்கனாலே அதில் இருக்கிற கொஸ்டினில் பாதி கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக கேட்ட 2022 குரூப் 4ல் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூனிட் 8லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து போன வாட்டி 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம்லேருந்து 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ஜியாகிரஃபிலேருந்து 8 கொஸ்டின். ஸோ ஜியாகிரஃபிக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேர்லேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 8 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 6 கொஸ்டின், எக்கனாமியில் 6 கொஸ்டின், அடுத்து யூனிட் 9ல் ஒரே ஒரு கொஸ்டின். ஏன்னா யூனிட் 9ல் மொத்தமே 3 டாபிக் தான் உங்களுக்கு குரூப் 4க்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆர்டரில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து இந்தியன் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐஎன்எம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சயின்ஸு, நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, அப்புறம் எக்கனாமியும் யூனிட் 9ம். மோஸ்ட்லி ஐஎன்எம் படிக்கும் போதே ஹிஸ்ட்ரியும் வந்து சேர்த்து வந்து படிச்சிருங்க. நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் வந்து முடிச்சுட்டு வாங்க. ஸோ எதுக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து படித்து முடிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து படித்து முடித்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது இல்லாமல் டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் வந்து படிக்கணும். ஏன்னா தமிழுக்கு மட்டுமே 100 மார்க்ஸு, அதில் மொத்தம் 52 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. 3 பார்ட்டில் 52 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டாப்பிக்கு 2 நாள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஏன்னா 120 டேஸ் வந்து நமக்கு இன்னும் இருக்குது. ஸோ 2 நாளில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா 52 104 டேஸ் வந்து உங்களுக்கு ஆகும். மீதி டேஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்னும் ஜூன் 1 to 8 வந்து இன்க்ளூட் வந்து பண்ணலை. அந்த டேஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷனுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து Feb 1லேருந்து மே 31 வரைக்கும் கனெக்ட் பண்ணி 120 டேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அந்த 120 டேஸில் நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தமிழ் டாபிக் படித்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா 104 டேஸில் வந்துட்டு தமிழ் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். அப்புறம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 2 நாளைக்கு ஒரு தமிழ் டாப்பிக்கை வந்து நீங்கள் அலோகேட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் வந்து கட்டாயம் டெய்லி வந்து போடணும். ஆப்டிடியூட் வந்து 1 வீக்குக்கு ஒரு டாப்பிக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 வீக் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் சிம்பிளிஃபிகேஷன் படிப்பேன், செகண்ட் வீக் ஃபுல்லாக நான் வந்து எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் படிப்பேன் அப்படின்னு சொல்லி படிங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து படிக்கணும். அடுத்து கரண்ட் அஃபேர் வந்து இப்போ மந்த்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் போய் சொன்ன மாதிரி செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செப்டம்பர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு 10 டேஸ், ஒரு 10 டேஸ்க்குள்ளே செப்டம்பர் மந்த்தை முடிங்க. நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் மந்த்து அடுத்த 10 டேஸில், நெக்ஸ்ட்டு நவம்பர் மந்த்து அடுத்த 10 டேஸில், இந்த மாதிரி மந்த்லி கம்பைலேஷன் வந்து சேர்த்து 10 to 15 டேஸ்க்குள்ளே ஒரு மந்தோட தான் முடிச்சிருங்க. ஸோ மந்த்லி பிடிஎஃப்ல கம்ப்ளீட்டாக இருக்கிறத அப்படியே வந்து படித்து நோட்ஸ் வந்து எடுங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்படி உங்களுக்கு வந்து கம்மியாக படிச்சிங்கன்னா ஈஸியாக படித்து முடிக்க முடியுன்றனால எதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ 120 டேஸில் யூனிட் 9க்கு கொஞ்சம் டேஸ் அலோகேட் பண்ணுங்கள். அடுத்து இந்தியன் பாலிட்டி, அடுத்து ஐஎன்எம், இந்த மாதிரி. ஸோ யூனிட் 9 ஒரு 10 நாளில் முடிப்பேன், அடுத்த 10 நாளில் இந்தியன் பாலிட்டி முடிப்பேன், அடுத்து 8 நாளில் ஐஎன்எம் முடிப்பேன். இந்த மாதிரி டேஸ் அலோகேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பெண்டிங் டாபிக்ஸ் வந்தாலும்
அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 1 டே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாலும் அந்த பெண்டிங் டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ நான் இப்போது சொன்னதை மறுபடியும் வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. தமிழும் வந்துட்டு ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர் டெய்லி படிக்க போகிறீங்க. ஸோ கரண்ட் அஃபேர் செப்டம்பர்லேருந்து படிக்கணும். ஸோ தமிழ் டாபிக் 52 டாபிக் இருக்கனால 2 டேஸ்க்கு ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க. ஆப்டிடியூட் வந்து 1 வீக்குக்கு ஒரு டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து 10 to 15 டேஸில் ஒரு மந்த்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், யூனிட் 9க்கு ஒரு 10 டேஸு, யூனிட் 8க்கு ஒரு 10 டேஸுன்னு நீங்கள் இந்த மாதிரி டேஸ் அலோகேட் பண்ணி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இதுதான் வந்து ப்ரிப்ரேஷனோட ஸ்ட்ராட்டஜி. இது பண்ணும்போது கூட என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு டெஸ்ட் பிளானை எடுத்து வச்சுட்டு அவங்க கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா சால்வ் வந்து பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போது அதில் தெரியாத ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து அடுத்து வந்து ரிவைஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோலேருந்து. வேறு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைனா எனக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் வந்து அனுப்பலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் வந்து பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.